Hi friends, welcome to Shiny's Healthy Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம கொள்ளு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பாட்டி காலத்துல இருந்து இருமல், சளி, காய்ச்சல் அந்த மாதிரியான சமயங்கள்ல நம்ம வீட்ல வந்து கொள்ளு ரசம் செஞ்சு கொடுப்பாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க, அது நல்லா வந்துட்டு பிழிஞ்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நல்லா வந்துட்டு நம்ம தொடச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரை அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் கொள்ளு, இதுதான் வந்து கொள்ளு, இதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2 சின்ன வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 6-7 வந்துட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பவுடரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகாயை நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த இதெல்லாம் வந்துட்டு அதை பவுடர் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரைண்ட் பண்ணல, ஏன்னா கொள்ளு ரசங்கும் போது நம்ம நல்லா கொதிக்க வைப்போம், அதனால் நான் வந்து கிரைண்ட் பண்ணலை. ஓகே, இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த கொள்ளு வந்து நல்லா வேகணும். அதனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த கொள்ளு பருப்பெல்லாம் வந்து நல்லா வேகணும். அதே நேரத்தில் நம்ம இந்த தக்காளியுமே வந்து நல்லா வந்து வெந்து நமக்கு கிடச்சிரும். நல்லா இப்போ கொதிச்சிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இது மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான கொள்ளு ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒயிட் ரைஸ் கூட பாருங்கள், ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொள்ளு ரசம் சேர்த்து சைடில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவியோடு நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.